ஸோ வணக்கம் யூபர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெவில் கேம். இந்த கேமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் ரெயில்ஸ்னு ஒரு ஃபேமஸாக போயிட்டுருக்கு கேம் தான். ஸோ வாங்க இந்த கேம் விளையாடலாம். ஸோ ஏதோ பக்லேயே வெளியே நின்றுட்டு இது பண்ணிட்டேன். ஸோ ஓகே கைஸ், வாங்க. என்ன ட்ரெயின்ஸ் எல்லாம் போட்டிருக்கு? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நியூ அப்டேட்டில் வந்திருக்கோ? சரி ஓகே, நான் எவ்வளோ தூரம் போவேன்னு தெரில. ஆனால் நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களோ என்னமோ. அதில் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஒரு 21,000 கிட்ட போயிருந்தேன். யார் அவன் மேலே நின்றுட்டுருக்கான்? கைஸ் இவங்களே இப்போ தான் நான் பார்க்குறேன். யாரா தம்பி நீங்களா? சரி வாங்க போய் பார்க்கலாம். ஓய் யாரா நீனு? ஓ ஃபஸ்ட்டில் டேரக்ட் ஏய் அன்வெல்டு கொடு. இது அன்வெல்டு பண்ண முடியுது. சேக்க ஸ்டோர் பண்ண முடியுமா? அன்வெல்டு கொடு, அன்வெல்டு கொடுத்தேன் ஸ்டோர். ஆமாம் புல்லட்டே இருக்காது வந்துட்டு. ஐயோ இது அன்வெல்டு பண்ண முடியா? ஒரே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க நம்மளை. சரி வாங்க நம்ம போய் கோல்டு பாரை ஃபஸ்ட்டு விற்கணும். என்னடா இவங்க சுற்றியில் நிற்கிறாங்க கன்னெல்லாம் வச்சுட்டு, எப்படின்னு எனக்கு தெரில. சரி ஓகே நம்ம ஒன்று வாங்க, நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த கோல்டு பாரை விற்றாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கையாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ரிவால்வர் மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கிறேன், ஏன்னா நமக்கு கோல் வேறு வேணும். கைஸ் இப்போ உள்ள அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு வச்சுட்டு ஒரே ஒரு ஆமோ. ஓகே வச்சுட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது காசு வந்துடும். சைடில் பாருங்கள் எனக்கு காசு குறைஞ்சிருக்கும். ஓகே த்ரோ ரீலோடா. ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோலை எடுத்து கொண்டு போயிட்டு இங்கே வச்சுட்டு, அதான் 20 ரூபா எங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ் போன ஏய் ஓ இதுவா? ஓகே கைஸ், ஸோ இந்த நியூஸ் பேப்பரை வந்துட்டு நீங்கள் ஃபியூலுக்கு போட யூஸ் பண்ணுவீங்க. ஆக்சுவலி இது வேறு ஒரு விஷயத்துக்கு. ஸோ அது நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சேக்கில் இருக்க ரெண்டு நியூஸ் பேப்பர் மட்டும் வெளியே விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் மட்டும் உள்ளே போகிற மாதிரி, எப்படின்னா நீங்கள் மட்டும் அந்த நுழைஞ்சு உள்ளே போய் சைடாக போகணும். அந்த மாதிரி ஒரு மாதிரி லாக் போட்டு விட்டுக்கோங்க. இதை வச்சு லாக் போட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்களே சைடாக போனால் தான் உள்ளே போக முடியும். அப்படியே போக முடியலன்னா இப்படி லைட்டாக குதிச்சுட்டு ரிவர்ஸ் பட்டன் கொடுத்திங்கன்னா போயிடலாம். ஸோ ஓகே, இப்போ நான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ண போகிறேன்னா, வெளியே போகும்போது அதே போல் தான், ஆனால் எனக்கு லைட்டாக பக் ஆகிட்டே இருக்குது. ஒரு நிமிஷம் ப்ளீஸ், சரியாக வைக்கலை இது நான். ஓகே சாக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, இல்லை இது நான் பாஸ் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் எப்படி வைக்கணும்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்படி வச்சுக்கணும். ஓகேவா கைஸ், இப்போ உங்களால் அசால்ட்டாக உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும். போயிட்டிங்களா? இப்படி வந்துடணும், அவ்வளோதான். ஸோ ஓகே, இன்னும் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், இதை கொண்டு வந்துட்டு இங்கே சென்ட்ராக ட்ராக்கை பார்த்த மாதிரி வைக்கணும். ஓகே கரெக்டாக கீழே வச்சு வெல்டு பண்ணிடுறோம், அவ்வளோதான் கைஸ். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நம்மள்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று, அதுவும் கோல் தான். தூக்கி நெருப்பில் போட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓடலாம். கைஸ் இது ஆல்ரெடி இந்த அப்டேட்டில் இருந்துச்சா இல்லை எனக்கு வேறு எதுவுமான்னு தெரில. நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி போட்டால் கோல் அப்படியே இறங்கிட்டே இருக்கும் நம்ம வெளியே இருந்தாலும். அது எனக்கு தெரில அப்படி தான் இருக்குமான்ட்டு. என்னடா அது கைஸ், இது பாருங்கள் என்னமோ ஒரு இது மாதிரி வந்துச்சு. நான் கவனித்தேன் நல்லா, ஒரு என்னமோ ஒரு போர்ட்டல் மாதிரி வந்துச்சு. நீங்கள் நல்லா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஸ்டார்டிங்கில் நிறையா குதிரைஸ் இருக்குது. எதுவும் வீடு ஒரு மாதிரி தெரில, ஆனால் அங்கே ஒரு வீடு இருக்குது. குதிரைஸ். ஓகே இந்த கேம் நான் ஆல்ரெடி நிறையா தட்டி விளையாண்டுருக்கேன் கைஸ். லைட்டாக குறைப்போம். ஓகே கைஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஆனால் நம்ம சுற்றியே போயிடலாம். என்னென்னா நீங்கள் வந்துட்டு இப்போது சைடில் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது பூஷா கேம் போகிறவங்களுக்கு. நீங்கள் போனீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய ஜாம்பிஸ்லாம் இருக்கும். ஒரு சில வீட்டில் இருக்கும், இந்த வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். கோல்டன் ஸ்டாச்சு. ஒரு கோல் ஓட.
கைஸ் கைஸ் கோல்டன் ஸ்டாச்சு ஒரு கோல் என்னடா இது கைஸ் கோல்டு ஸ்டாச்சுலாம் கிடைக்குதே. இது என்னமோ ஒரு நோட்டு, என்ன நோட்டுனே தெரில. ஓ வாண்டட் போஸ்டரா, சரி வாங்க உள்ளே போகலாம். ஓகே இதை ரொட்டேட் பண்ணிட்டே கொண்டு போகலாம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ அதை நீங்கள் இன்னொரு வழியாக யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ் இது கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட டிரைவர் சீட்டுக்கு இங்கே வச்சுக்கோங்க. இதை வச்சு நான் எவ்வளோ தூரம் போவேன்னு தெரில, ஆனால் நீங்கள் வெல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் கொண்டு போயிட்டு ஓகே இதை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி தூக்கிட்டு கொண்டு போயிட்டு இப்படிதான் வந்துக்கோங்க. காண்டிங்களா இந்த பக்கம் ஒரு போடல். அவ்வளோதான். இதை நான் ஸ்டார்டிங்லேயே செய்யணும்னு நினச்சேன். நான் எப்போ இப்படி வைக்கிறதுனால அப்படியே மறந்தாப்பில் வச்சிட்டேன் கைஸ். ஸோ ஓகே வாங்க சீக்கிரம் போகலாம். ஓகே ஓகே இருட்டாவது. என்ன நைட்டுன்னு வேற தெரியாது எனக்கு. ஓகே கோல் காலியாக போகுது. ஆமாம் காலி ஆயிடுச்சு. சரி போகிற வரைக்கும் போனி. ஓகே அவ்வளோதான் நின்றுச்சா. இப்போது நீங்கள் உங்களோட கோலை கீழே போடணும். எங்கடா கோலை காணோம். ஐயோ கோலை காணுமே கோலை காணுமே. கோலை எங்கேயோ போட்டேன் எங்கே போட்டேன் ஞாபகம் வேறு இல்லையே. இப்போ வேறு வேறு வருமே. கோலை எங்கடா விழுந்துச்சு. இங்கே முன்னாடி எங்கேயா விழுந்துருக்கும். இதுக்கு நான் அப்படியே போட்டிருக்கலாம் போலையே. ஆத்தடி என்னடா இருக்கீங்க எதுக்கு இறங்கி நின்று போ. இது நமக்கு சேஃப் மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஷவல் எடு. ஜாம்பி நைட்டுங்க. அட பாவிகளா. என்னடா பக் ஆயிடுச்சு போலையே. ஓகே பாவிகளா ஜாம்பி நைட்டை வேறு என் கையில் கொடுத்துட்டாங்களே. கடிச்சுக்கிடுறா கரெக்டாக கடிச்சுக்கிடுறா. இது வேறு அன்வெல்டு பண்ணிட்டேன். சீக்கிரம் மேலே வை மேலே வை மேலே வை. ஐயோ மேலே வைக்க முடியலையே. வெல்டு எப்படியோ பண்ணிடு கைஸ். நான் வேறு தப்பாக வெல்டு பண்ணி வச்சிட்டேனே. இது மேலே இதுல உட்காந்து கடிப்பாயிடா. சொன்ன மாதிரியே அடிச்சுக்கிறேனே. ஓ இது இல்லை கைஸ். எங்கே போட்டேன்னு வேறு தெரியலையே. மணி வேறு 3 ஆயிடுச்சு. அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது, அது பக்கத்தில் இன்னொரு வீடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எதுவும் ஜாம்பிஸ் மட்டும் வராமல் இருக்கணும். அத்தாடி கைஸ் நான் ஒரு ஹெச்பி தான் கைஸ் எனக்கு இருக்குது. மெல்லமாக இங்கேயே நிற்போம். கைஸ் மணி 4 ஆயிடுச்சு. இங்கேயே நிற்போம் கைஸ். எதுவும் பண்ணக்கூடாது. ஹெல்த் வேறு நம்மள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அமைதியாக இருக்கணும் அப்படியே. இந்த கோல் வேறு எங்கே போச்சுன்னு தெரில. கோல் இருந்துச்சுன்னா என்னத்தையும் நான் கிளம்பிருப்பேன்டா. டே மணி 5 ஆயிடுச்சு. ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு. ஒப்பா ஷோப்பா. இல்லை இவங்க வேறையா கைஸ் கவு பாய்ஸ் வேறு அங்கே நிற்கிறாங்க. எனக்கு ஒரு ஐடியா தம்பி. அன்வெல்டு பண்ணி ஃபஸ்ட்டு சரியாக வச்சுப்போம். கவு பாய்ஸே தான் பேசுது. இது ஒன்று நான் அமர்த்திட்டு இங்கே வச்சு வெல்டு பண்ணிவிட்டு இது அன்வெல்டு பண்ணிவிட்டு தான் பீஸ் நிற்கிது. தூக்கி இந்த பக்கம் இப்படியா வச்சு வெல்டு பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது நைஸாக. ஆமாம் கோல் வேறு தேடணுமோ. வண்டி மூவ் ஆகுது. மூவ் ஆச்சு எப்பட்றா எப்படின்னு எனக்கும் தெரில. சரி ஓகே கோல் எங்கடா விட்டு கீழே எங்கேயா பக்கில் விழுந்துருக்குமோ. எங்கேயுமே இல்லைடா. நம்ம புக்கு இங்கே கிடக்கு. ஐயோ ஏதோ ஒரு பக்கில் இங்கே வந்து விழுந்துருக்கு போலையே. கவு பாய்ஸ் வேறு அங்கேயே இருக்காங்க. இங்கே வச்சு வெல்டு பண்ணிட்டு நம்ம கோலை தேடலாம் வாங்க. கோல் வேறு எங்கே விழுந்துச்சுன்னே தெரியலையே.
ப்ரோ பக் ஆயிடுச்சோ? எனக்கு தெரிஞ்சு பக் ஆயிடுச்சுன்னு தான் விஷயம் நினைக்கிறேன். ஐயோ வீடு இருக்கு, நடக்கும் போக முடியாது. எனக்கு கீழே எங்கேயா கிடக்கா? கைஸ் பக் ஆயிடுச்சு கைஸ், தரமான பக்கு கைஸ். பக்கத்துலன்னு பார்த்து எதுவும் கோல் இதுவும் இல்லை. அந்த வீட்டுக்கும் நடந்தும் போக முடியாது, ஏன்னா கவுபாய்ஸ் அங்கே தான் நிற்கிறாங்க. சரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா தோணுது. நம்ம எந்த ஜாம்பிஸையும் அடிக்கலையா? கவுபாய்ஸ் இழுத்துருவோமா? அரே பாயே வாடா இங்கே. நீங்கள் இப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு புரிகிற பாஷையில் அவங்களை கூப்பிடணும். ஒன்றும் வர மாதிரி தெரியலையே. இவங்களாம் வந்து தொலைங்கடாடே. தேசி இங்கேருந்து அந்த வீட்டுக்கு நடந்தே போயிடலான்னு தான் எனக்கு தோணுது. சரி வாங்க, நமக்கு கிடச்ச கோல் இப்போ போயிடுச்சு. என்ன கைஸ் பண்ணுறது இப்போ? நம்ம அது மட்டும் வில்லேஜாக இருக்கக்கூடாதுடா எப்பா சாமி. நம்ம எதுக்கு ஒரு ஓரமாகவே போவோம், அவங்க வாட்டுக்கு நம்மளை பார்த்துட்டாங்களா? கைஸ் ஒரு வழியாக அந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டு, ஆனால் இது ஜாம்பி இருக்க மாதிரி எனக்கு தெரில. பார்த்துட்டு பெரிய ஒருத்தருங்க. இவன் நாடே, நீங்களாம் செத்துருவாடா 2 அடியில். ஓ ஐயோ, என்ன செத்துருவான்னு நினச்சா அப்படியே உயிரோடு இருக்கான். அவன் சாவு கைஸ், இவனை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஆமாம் என் பேக்கில் என்னமோ 2 இருக்கு. அடா பாவிகளா கைஸ், நான் கீழேயே போடல கைஸ் கோலை. இது தெரியாமல் தான் எவ்வளோ தூரம் வந்துட்டேனா? சரி விடுங்க, ட்ரெயின் வாட்டுக்கு அங்கேயே கிடக்கட்டும். அதான் நான் பார்த்தீங்கன்னா என் பேக்குள்ளே 2 பொருள் இருக்கேன்ட்டு. வெளியே ஒரு ஜாம்பி காவலுக்கு, உள்ளே நிறையா ஜாம்பிஸ் இருக்காங்க. வாங்கடா. வரமாட்டான், நம்ம தான் போய் அடிக்கணுமோ? சரி இறங்கிடுவோம் வாங்க. 2 பேர் வராங்களே, 2மே செத்துருச்சா? எப்பட்றா, இதெல்லாம் லக்கு தான். இதையும் ஸ்டோர் பண்ணிட்டு இதையும் ஸ்டோர் பண்ணிட்டு இன்னும் ஒரு ஆள் இருக்கான்னு நினைக்கிறேன். 2 பேருமே செத்துறாங்க. ஐயோ ஆமாண்டா, இன்னும் ஒரு ஆள் இருக்காண்டா. ஒரே ஒரு ஹெட்ஷாட், அவ்வளோதான். நான் அந்த கோல் இருந்து கவனிக்கவே இல்லை, நான் கூட கீழே விழுந்துருச்சோன்னு நினச்சேன். ஓகே 3ஆவது ஒரு கோல் கிடச்சிருக்கு, விடுங்க பார்த்துக்கலாம். 3ஆவது ஒரு கோல், ஒரு வீல், ஒரு பேரல், ஒரு டார்ச். 10க்கு 10 பொருள் கரெக்டாக இருக்குது. போயிட்டு எல்லாத்தையும் வெல்டு பண்ணி வச்சிடறோம். ஓகே சீக்கிரம் வாங்க போகலாம். கவுபாய்ஸ் வேறு நம்மளை பார்த்துடக்கூடாது. எவனை இப்போதைக்கு நம்ம பார்க்கல. வாடா டே, வாடா வாடா. ஓ நம்ம சுடத்தான் வரியான்னு நினைக்கிறேன் அவனை ஒருத்தர். இதுக்கு ரீலோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஐயோ டே, இவ்வளோத்தையும் நான் கவுபாய்க்கே வேஸ்ட் பண்ணிட்டேனா? அட பாவிகளா. சரி பரவாயில்ல வாங்க போகலாம். சப்பா கைஸ், நான் போகிற வழியில் வேறு பிளட் மூன் வந்துருச்சு. அதனால தான் நான் வண்டியை நிப்பாட்டாமல் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் கைஸ். இல்லைன்னா வேம்பயர் எவனா ஸ்பான் ஆகிட்டே இருப்பாங்க. போகிற வழியில் எந்த வீட்டில் இருந்தால் நிப்பாட்டக்கூடாது. டைம் எத்தனை மணி? 11 தான் கைஸ் ஆகுது. 5000 மீட்ரு வந்துட்டேன்னு, 5000 மீட்ரு தான் நான் போயிடுவோம் வாங்க. இவ்வளோ ஃபியூல் இருக்குது, 5000 மீட்ரு போவோமா? போகிற வழியில் ஏதாவது வில்லேஜ் வந்தாலும் வருமே கைஸ், அந்த வில்லேஜ் மட்டும் வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த டைமில் அந்த வில்லேஜ்லாம் வந்துச்சுன்னா நான்லாம் கண்டிப்பாக நிப்பாட்ட மாட்டேன். அது என்ன வில்லேஜ்னால் மொத்தம் அந்த வில்லேஜ்லேயும் 8 வீடு இருக்குங்க கைஸ். சர்ச்சோடு சேர்த்து 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு வீட்லேயும் ஒரு பான்ஸாக இருக்கும், கரன்சின்னு சொல்லுவாங்க. அத்தாடி வில்லேஜு ஃபியூல் இருக்குல்ல இருக்குது. நாங்கள் எத்தனை தட்டி நான் என் ஃப்ரெண்டோடலாம் விளாடுவேன். அப்போலாம் எத்தனை தட்டி போகும்போதெல்லாம் வில்லேஜில் மாட்டியிருக்கேன்னு தெரியுமா? சுடுவாங்களே கவுபாய்ஸ் வேறு. இது கவுபாய் ஜாம்பியெல்லாம் இருக்குது கைஸ் இங்கே. ஓகே கவுபாய் ஜாம்பிஸ் இல்லை போல். 8000 மீட்ரு வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இன்னும். ஓகே
நம்ம கண்டிப்பாக ஒரு ரைஃபிள் வாங்கிடலாம் போலயே. நான் ஒரு ரிவால்வரை கண்டிப்பாக விற்றுருவேன் கைஸ். கைஸ் அங்கே பாருங்கள், நமக்கு ஒரு லக்கு. உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்குது பாருங்க. வேம்பயர் வேறு உள்ளே சாவாங்களே கொத்து கொத்தா. அவ்வளோதான், நிப்பாட்டி. அவ்வளோதான் கைஸ். வாங்கடா எல்லாரும், வாங்கடா சாவுங்கடா. சாவு. எல்லாரும் சாவுறாங்களே, பார்த்து ரசிக்கலாம்னு தோணுதே. எங்கடா இல்லை எவனையும் காணோம். எவன் டைவ் சுட்டுக்கிட்டே இருக்கான். யாரெல்லாம் அவனுங்களாம்? ஓகே, நிறையா பேர் கிடக்கானுங்க. பகலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே போகுது. ஓகே, இப்போ நம்ம சுட்ட வேம்பயர்லாம் எடுத்துடலாம். நான் வேம்பயர் என்னடா இவன் வெள்ளை சட்டெலாம் போட்டிருக்கான் கைஸ். என்ன அப்டேட்னு எனக்கு சுத்தமாக தெரில. நான் இப்போது நேற்று கூட விளாண்டேன் கைஸ். என்ன அப்டேட்னு எனக்கு தெரில. எனக்கு சுத்தமாக இது என்ன அப்டேட்டாடான்னு தெரில. முடிஞ்சால் நான் நாளைக்கு இதே வீடியோவை போட்டாலும் போடுவேன். ஸோ ஓகே, வாங்க போகலாம். இங்கே சாம்பி தான் செத்து கிடக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை வேம்பயர். உள்ளது சாம்பி கிடக்கு இல்லை பார்த்தீங்களா. இங்கே ஒரு ஃபோட்டோ. ஓகே, இந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுப்போம். இங்கே ஜங்க் இருக்குது, சும்மா தானே கிடக்கு, எடுத்து வச்சுப்போம். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அத்தனை வேம்பயரை சுட்டாங்களே, என்னடா இது. அத்தனை வேம்பயர் சுட்ட சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் ஒன்றத்தையும் காணும். ஒரு அந்த பக்கத்துலேருந்து சுட்டது தான் இங்கே கேட்டுக்கும் போல. சரி ஓகே, வாங்க கேஸ் போகலாம். உள்ளே ஏதாவது செத்து கிடக்கு. இந்த செத்து கிடக்கு பார்த்தீங்களா. சரி வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட் நான் போயிட்டு அன்வெல்டு பண்ணி கீழே விடாமல் இருக்கு. ஓகே, கொண்டு போயிட்டு ட்ரேடிங் ஏரியாவில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விற்றுருவோம். ஒன்றுனா வெளியேடு. ஓகே, டார்ச் விற்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், விற்க முடியல. அப்போ இதை ட்ரெயினில் கொண்டு போயிட்டு வெல்டு பண்ணிடுவா. இப்போதைக்கு இங்கே போட்டு இந்த ஜாம்பிஸ் மண்டியெல்லாம் தேவையில்லை, இவ்வளோ தேவையில்லை, இன்னும் தேவையில்லை. என்னடா கோல் இருக்கு, அது பார்த்துப்போம். இப்போ தேவையானது மட்டும் இருக்கும். சின்னது நம்ம பெருசு. வா, 45, 50, 55, 70, 75 கைஸ். ஒரு ரிவால்வரே வாங்கிடலாச்சு, ஒரு ரைஃபிளே வாங்கிடலாம். ஆனால் அதோட புல்லட் வாங்க இந்த ரிவால்வர் நான் கொடுத்தே தான் ஆகுது. ரிவால்வர் போ. ஓகே, கரெக்டாக நம்மள்கிட்ட 90 ரூபா இருக்குது ஒரு ரைஃபிள் வாங்குறதுக்கு. ஒரு கோல் கூட நம்மள்கிட்ட இருக்குது. ட்ராப் கொடுத்துட்டு வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கணும் கைஸ். இந்த டார்ச்சை கொண்டு போயிட்டு நான் அங்கே விட போகிறேன். இந்த டார்ச்சை கொண்டு வந்துட்டு நீ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா கைஸ். முடியாத இருங்க இங்கே வச்சு வெல்டு பண்ணி விட்டுருவோம். ஓகே, இது என்னது ஜாம்பி. கோலா. இந்த ஜாம்பியை கொண்டு போயிட்டு இங்கே சைடில் ஒரு ஜாம்பி வெல்டு பண்ணி விட்டுருவோம். இன்னும் அந்த பக்கம் ஒரு ஜாம்பி அப்படி வச்சு வெல்டு பண்ணி விட்டுருவோம். இந்த ஜாம்பியை கொண்டு போயிட்டு இங்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ண போகிறேன்னா இங்கிட்ட கொண்டு வந்துட்டு இங்கிட்ட இப்படி ஒரு வெல்டு. இன்னும் ஒரு ஜாம்பி இருக்கா, அதை கொண்டு வந்துட்டு இங்கே இப்படி ஒரு வெல்டு. அவ்வளோதான் கைஸ், கோல் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் போயிட்டு எனக்கு ரைஃபிள் வாங்கணும் கைஸ், அதை மட்டும் மறந்துட்டு போயிட்டே. அவ்வளோதான். அங்கே ஒரு வேம்பயர் செத்து கிடந்தான்ல. இவன் ஒரு 15. ஓகே, இங்கே ஒரு ஆள் கிடக்கான். யாரா அவன்? டேய், யாரா இவனுங்களாம்? புதுசாக என்னமோ அப்டேட்லாம் பண்ணி வச்சுருக்கேன் இவங்க. ஓகே, எங்கே வேம்பயர் ஒன்றத்தையும் காணோம். அவ்வளோதான் போலையே. சரி விட்டுருங்க, நம்ம போயிட்டு இதையாச்சும் விற்று ஒரு 105 ரூபா சம்பாரிச்சிருவோம். அவ்வளோதான், 105 ரூபா.
இப்போ நான் போயிட்டு கன் ஸ்மித்தில் ஒரு கன்னை வாங்கிட்டு ரைஃபிள் ட்ராப்பை பொடை, இது ஒரு ட்ராப்பை பொடை 90 ரூபா ஆச்சா கைஸ். இதை வாங்கிட்டு 15 ரூபாய்க்கு கோல் வாங்க முடியாது. இருங்க, வேறு ஏதாவது ஜென்ரல் ஸ்டோரில் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துட்டு வாங்கலாம். ஓகே, அங்கே இருக்குது. ப்ளீஸ், நமக்கு ஒரு விஷயம், மெயினான விஷயம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே எவனும் செத்து கிடைக்காங்க. ட்ரெயின் இந்த பக்கம் தான் வருது. இப்போ இந்த பக்கம் எவனும் செத்து கிடைக்கா. யார் ஆகணுமா கைஸ், இங்கே ஒரு கன் ஸ்மித் வேறு இருக்கே போர்டு. லைஃப்பில் வாங்க வேணான்னு நினைக்கிறேன். என்னதா ஒரு பாவி ப்ளீஸ். இதெல்லாம் ஓனைஸ் கைஸ், இதெல்லாம் நமக்கு தேவையாப்படாதே. ஒரு பெரிய ஓனாய் இருந்தாலாச்சும் தேவைப்படும். குட்டி குட்டி ஓனாய்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படாது சார். நீங்கள் நல்ல வேலை தான் பார்த்துருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு சம்பளம் கிடையாது. பார்த்தாடி அப்பா, ஜஸ்ட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் இது ஒர்க் ஆகுதே. ஐயோ டைனமிட், அட்டா பாவி கைஸ், ரொம்ப சவுண்டு கேட்குது. ஆமாம், புல்லட்டுங்க, இங்கே ஒரு புல்லட். ஓகே, பிக்கப் என்ன ஒன்று இருக்குது கைஸ். இங்கே ஒரு புல்லட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு. ரைஃபிள் புல்லட் தான் கைஸ். நாங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை, நமக்கு நிறையா காசு கிடைக்கிங்க வருங்க. நைட்டு வேறையா போடு தக்காளி. இப்போ சீக்கிரம் உள்ளே போயிடணும். ஏன்னா இது என்ன நைட்டுன்னு வேறு எனக்கு தெரில. ஜாம்பி நைட்டாக இருந்தால் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இதை கொண்டு போயிட்டு விற்றுட்டு எவ்வளோ வருதுன்னு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இங்கேயே ஸ்டே பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஐயோ, தண்டர் நைட்டாக இருக்குன்னு நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. ஃபஸ்ட்டு இதை வாங்கிடுவோம். சேக்கில் இருக்க ஒரு ரைஃபிள் புல்லட்டை வெளியேடு. பிக்கப் எடுத்துகிட்டு இதையும் கலெக்ட் பண்ணுறா. இதையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரைஃபிள் நமக்கு நிறையா புல்லட் இருக்குது. மிச்சம் 15 ரூபா இருக்கா. இந்த பேர் என்னன்னு தெரில, இதை விற்று பார்ப்போம். இதுக்கு ஒரு 15, 30. ரைஃபிள் விற்றுறாடா. இதுக்கு ஒரு 15, 45. தண்டர் நைட்டுன்றதுனால நமக்கு இன்னும் தெரியாது. இதுதான் நம்ம பகலில் கிளம்பி போவோமே. இது ட்ராப் பண்ணிடு. 15 மிச்சம் 15 ரூபா இருக்கா. அதை வச்சு என்ன வாங்கலாம். ஜென்ரல் ஸ்டோரில் பேசாமல் அங்கே ஒரு பேண்டேஜ் வாங்கிப்போமா. பேண்டேஜ் ஜென்ரல் ஸ்டோர் போயிட்டு ஃபஸ்ட்டு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். உருப்படியாக லைட்னிங் ராடு ஒன்று வாங்கிடுவோம். இது என்னது, மைனர் ஹேட்டா. கோல் இருக்குது. இந்த மைனரோட இது இருந்துச்சுன்னா ஓகே வாங்கிடலாம். கோல் இருக்குது. நமக்கு தேவைப்படாது, இதுவும் தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாதே. சரி, ஒரே ஒரு கோல் மட்டும் வாங்கிப்போம். ஆனால் கோல் 20 ரூபாச்சு. இது எவ்வளோன்னு பார்த்து இது கூட வாங்கிப்போம். நைட் நேரத்தில் நமக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. நாட் எனாஃப் மணின்னு வந்துட்டாலே நம்மளால் வாங்க முடியாது. சரி ஓகே, வாங்க நம்ம போயிட்டு நேராக டாக்டரில் போயிட்டு ஒரு ஸ்னேக் ஆயில் வச்சு எவ்வளோன்னு பார்ப்போம். ஸ்னேக் ஆயில் ஐ திங்க் 35 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம பேண்டேஜாக வாங்கி வச்சுக்கலாம் வாங்க. பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ வேறு தான் நம்ம ட்ரெயினில் இருந்தால் அதையும் விற்று பார்ப்போம். பகலாயிடுச்சு. வேறு தான் நம்ம ட்ரெயினில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வேறு எதுவும் இருக்குமே தெரில. ஆமாம், எதுவுமே இல்லை கைஸ். ஸோ வாங்க, நான் இப்போ என்ன போகிறேன்னா இந்த ஒரே ஒரு கோல் மட்டும் எடுக்க போகிறேன். இந்த ஒரு கோல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, வாங்க போகலாம். ஸோ கிளம்புறோம். பாய் பாய் டவுன். தலைவா, தேங்க்ஸ் தலைவா, காசு கொடுக்காம அப்படியே கிளம்புறேன். உனக்கு தான்டா வீடு. இங்கே ஒரு கன் ஸ்மித்தில் தானே ஆல்ரெடி கொள்ளையடித்தோம். அவங்களுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம உயிரோடு இருந்தால் காசு கொடுப்போம். கைஸ், நீங்கள் நான் டெஸ்லா லேப் வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். ஆனால் போக முடியுமான்னு எனக்கு தெரில. அதெல்லாம் போகலாம் வாங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, இருங்க. இன்வென்ட்ரிக்குள்ளே போயிட்டு இந்த பேண்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு போய் இங்கே வச்சுருவோம். இப்போ அமர்த்திடுவோம். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு எப்போ பார்த்தாலும் எண்டிங்கில் இருக்கிறது தான் நான் எப்பயுமே தொடுவேன். அதனால் தான் எண்டிங்கில் இதை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். வாண்டட் போஸ்டரு. என்னடா கண்ணுக்கிட்ட தூரத்துக்கே ஒன்றுத்தையும் காணோம். அப்படியே கோல் வேறு காலியாக போகுதுடா. வீடு வந்துருச்சு, வீடு வந்து ஃபர்னிச்சர்.
எதுவும் சாமி இந்த பக்கத்துலேருந்து ஓடி வராமல் இருந்தால் ரைஃபிள் எடுக்க மாட்டேன். ஓகே, அங்கே ஒரு ஷெரீஃப் ஏரியா இருக்குது. இங்கிட்ட ஜாம்பிஸ் வருதா கைஸ்? இந்த மாதிரி உஷா மேலே நம்ம ஓகே. ஓ, ஃபர்னிச்சர். வாங்க வாங்க, இங்கேயே எடுத்து ஷவல் எடு. உள்ளே வரவனும் இல்லைன்னு நினச்சா இங்கே வச்சு நின்றுட்டுருக்கான். நான் செத்துட்டான். ஸோ ஓகே, இங்கே ஒரு சேர் இருக்குது. கைஸ் கோல் இருக்கு கைஸ், போடுறதுக்கிட்ட தரமான சம்பவம். நமக்கு தேவையானதே இதுதான். சரி வாங்க கிளம்பலாம். இந்த ஜாம்பிஸ்லாம் பார்க்க போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவங்க ஃபியூலுக்கு யூஸ் ஆகுங்களே. ஆமாம், நீங்கள் ஃபியூலுக்கு யூஸ் ஆகுங்க. எனக்கு கோல் இல்லைன்னா நான் உங்களே வச்சு யூஸ் பண்ணிப்போவா. வா 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 வா. நீ மட்டும் என்னோட கையை அங்கே தொங்க போட்டு இருக்கா ஜாலியாக? வாடாடி. அங்கே ஒரு ஷெரீஃப் ஏரியா இருக்கும். வாங்க, இது எல்லாத்தையும் வெல்டு பண்ணிட்டு அப்படியே அங்கே போகலாம். சபா கைஸ், நீ பாருங்க கைஸ், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு போஸ்டில் இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, இந்த வீலை கொண்டு போயிட்டு இங்கே மாட்டி வச்சுப்போம். இந்த சேரை கொண்டு போயிட்டு அப்படியே இங்கிட்டு மாட்டி வச்சுப்போம். இந்த கோல் மட்டும் இப்போதைக்கு உள்ளே இருக்கட்டும், ஏன்னா இதான் நமக்கு தேவை. கொஞ்சோண்டு ஃபியூல் இருக்குது, அதை வச்சு ஷெரீஃப் ஏரியா வரைக்கும் போயிடலாம். நிப்பாட்டே ஏன்னா நிப்பாட்ட வண்டி. இந்த பிரேக்கை ஃபஸ்ட்டு ஒழுங்காக இது பண்ணணும் கைஸ். ஓகே, வெயிட் பண்ணுங்க. நம்ம உள்ளே போயிட்டு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஓடி வா. என்னடா ஹெட்ஷாட் உள்ள உனக்கு மட்டும்? ஓகே, ரைஃபிள் புல்லட்லாம் இருக்குது. சாவு வேறு ஒன்றும் இல்லைல்ல. ஸ்னேக் ஆயில். கைஸ் கோல்டு நிறையா இருக்குது கைஸ். ஸ்னேக் ஆயில் எதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸ்டோர் ஸ்னேக் ஆயில் எதுக்குடா இப்போ நான் ஸ்டோர் பண்ணி பிக்கப் பண்ணி வச்சுட்டு. இங்கேயே ஒரு கோல் இருக்கோ? இது என்ன ஒரு ஷார்ட் கன்னா? போடு. பத்து பொருள் பக்காவாக இருக்குது. பின்னாடி ஒருத்தர் இருக்கான், அவனெலாம் அடிக்க நமக்கு டைம் இல்லை. ரீலோட் பண்ணி வச்சுக்கணும். ப்ளீஸ் பார்த்தீங்களா, போன தாட்டி எனக்கு 300 கிட்ட புல்லட் இருந்துச்சு. இந்த தாட்டி நான் சோலோவாக விளையாண்டு இவ்வளோ தூரம் புல்லட் வருதுன்னா யோசிச்சு பாருங்க, நம்மலாம் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்னு. சரி, பேக் எதுக்கும் ஃபுல்லாக இறக்காமல் வச்சுப்போமே. எதுக்கு பேக் அடிக்குறுக்கா ஃபில் பண்ணிவிட்டு? பேக்கை ஃபுல்லாக்காமல் வச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதோ. இப்போ நீங்கள் சம்டைம் ஒரு வில்லேஜ்லேயே போய் நிற்பாட்டுறீங்க லூட் அடிக்கலாண்டி. அப்போ வந்துட்டு ஜாம்பி கண்ணுக்கே தெரியாமல் நீங்கள் போகிறீங்க. அப்போ வந்துட்டு பேக் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வைக்க போகும்போது ஒரு கவ்பாய் ஜாம்பி உங்களை பார்த்துட்டாங்கன்னா சங்கு தான். இங்கிட்டு ஒன்று வெல்டு பண்ணி வச்சுப்போம். ஐயோ, இருட்ட போதே. அப்புறமா எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் போடா. இந்த பேரில் தூக்கி போட்டுரு. இதெல்லாம் தேவைப்படும். ஒரு கோல் இருந்துச்சு, கூட்டிகிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை போட்டுரு. இல்லை போட்டு தொலையண்டா டே. இதெல்லாம் சாக்கில் எடுத்து வச்சுப்போம். வேர் ரூஃப் நைட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, உள்ளே போய் போட்டுரு. அவ்வளோதான், வண்டி அப்படியே நேராக ஓட்டு. என்ன நைட்டுன்னு கூட எனக்கு தெரில இன்னும் சரியா. எனக்கு சரியாக தெரியாது கேஸ் என்ன நைட்னு ஒழுங்கா. என்னமோ என்னை வரட்டுது. வேர் ரூஃப் நைட்டு போடு. வேர் ரூஃப் என்ன வரட்டி? இது பார்க்க யூனிகார்ன் மாதிரியே இருக்கே. இது பார்க்க யூனிகார்ன் மாதிரியே இருந்துச்சு. ஒரு வேர் ரூஃப்டா கிட்டக்கு வந்துருச்சு. வில்லேஜ் வேற அதில். ஓகே, ஃபியூல் நிறையாவே இருக்கு. வில்லேஜை போய்ட்டு ஆக்குபை பண்ணலான்னு தோணுது.
இருந்தாலும் நம்ம உள் மனசு வேணான்னு சொல்லுது. ஏய் டைனமோ சாம்பி அவன் அங்கேயே வெடிச்சாலும் கூட நல்லது தான். சாகு போ. இன்னொரு வேர்வல்ஃபு. பாவி எத்தனை தானே என்ன வரட்டுவீங்க போங்கடா. உங்களுக்கு என்ன, நான் புல்லட்டை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபியூல் இருக்குல்ல, இருக்கு கைஸ் ஒரு வழியா. பகலாயிரு சீக்கிரம். ஃபியூல் வேறு கம்மியாக தான் இருக்கு. ஃபியூல் வேறு கம்மியாக இருக்கே கைஸ். இன்னொருத்தர் வேற வரட்டுறானா? எங்கே இருந்துடா வரட்டுறீங்களா? ஃபியூல் வேறு எனக்கு கம்மியாக இருக்குடா. ஓகே 17,000 மீட்ரு வந்துட்டோம். நிக்கோலாஸ் லேபு கைஸ் நிக்கோலா டெஸ்லா லேப் வந்துருச்சு. ஐயோ இந்த நேரம் பார்த்தா வரட்டுவாங்களா? இங்கே நிப்பாட்டிப்போம். வெயிட் பண்ணுங்க, அவங்க உள்ளே வர முடியாது. ஸ்பானாகடா எவ்வளோ நேரம் ஸ்பானாக முடியும் அவ்வளோ நேரம் ஸ்பானாகடா. வாடா டேய் வாடா. டேய் இதுக்கு மேலே ஏறாதுடா. கத்திக்கிட்டே ஸ்பானாக போ. எனக்கு எந்த கவலையும் இல்லை. நிக்கோலா டெஸ்லா லேப் வந்துச்சு. இதோட நம்ம முடிச்சுக்க போகிறோம். அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக பகலாயிடுச்சுடா. எப்பா கைஸ் அடுத்த சேஃப் ஜோன் வரைக்கும் போயிட்டு பிடிச்சிப்போம். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? ஐயோ கவுபாய்ஸ் வேறு அதில் கரெக்டாக வாசல்லே நிற்கிறாங்க. இந்த மாதிரி கவுபாய்ஸ் நிற்கும் போது தான் கைஸ் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். கரெக்டாக வாசல்லையே வேறு நிற்கிறாங்களே. பார்த்துருவாங்க கைஸ், கண்டிப்பாக பார்த்துருவாங்க. இந்த பார்த்துட்டாங்க. ஓகே ஒன்றும் இல்லை, வாங்க போயிடலாம். பின்னாடி போயிட்டு பின்னாடி நின்றா வேலை முடிச்சு. மியூசிக் நின்றுச்சா? ஓகே ஜங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூளை தான் நமக்கு மெயின். இல்லை திரும்ப சவுண்டு கேட்குது. எங்கே இருந்துடா? ஓ ஜன்னலில் நின்றதுனால கேட்குதா? சுடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரா சுடுறாங்க அப்படி? யாரையோ சுடுறாங்க, எங்கேயோ சுடுறாங்க. யாரை சுடுறாங்க, எங்கே சுடுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஓ நம்மளை சுடுறாங்களா? அட பாவிகளா, எங்கே ரெண்டு சுடுறாங்கன்னு வேறு தெரியலையே. எங்கே ரெண்டா சுடுறீங்க? அதையாச்சும் உள்ளக்கு இங்கே வரல. ஓ இங்கிட்ட இருந்து சுடுறாங்களா? சாப்பாப்பா கைஸ் ஹெல்த் கம்மியாக இருக்குது. ஹெல்த் கம்மியாக இருக்குது கைஸ். ஒரே ஒரு லைட்னிங் ராட் இருக்குது. ஸோ ஓகே கைஸ் இப்போதைக்கு நம்மளால் முடிக்க முடியும்னு எனக்கு தெரில. நீங்கள் ஸ்னேக் ஆயில் குடிச்சுப்போம். ட்ரிங்க் கிட்ட ஒன்றும் வரமாட்டான். தூக்கே கைஸ். இங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு அப்படியே கிளம்புறோம் கைஸ். நைட் வர ஆகுதோ? இல்லை இப்போ தான்டா நைட்டே பகலாச்சு. இப்போ தானே நான் போயிட்டு வந்தேன். இருங்க இல்லை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடுறான் கைஸ். நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோமா? எதுவும் இல்லை. ஓடி வரட்டல. ஓகே மியூசிக் ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்ப வரட்டுறாங்களா? எங்கே ரெண்டா வரட்டுறான்? ஓ அந்த கௌபாயா? இனியெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது எனக்கு, போடா. ஓகே கைஸ் சவுண்டே நின்று போச்சு. வாங்க சீக்கிரம் மேலே ஏறலாம். அவ்வளோதான், வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஃபியூல் வேறு இல்லையா? ஃபியூல் ஐயோ நம்மகிட்ட வேறு ஃபியூல் இல்லையோ. இருங்க வெளியில் அதுக்கு தானே இத்தனை சாம்பியை போட்டு வச்சுருக்கேன். அன்வெல்ட் ஓகே கைஸ் வாங்கல். இப்போதைக்கு இந்த ஃபியூல் நான் போடவே இல்லை. வெயிட் பண்ணுங்க.
இப்போதைக்கு நம்ம போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது சேஃப் ஜோனே. ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இல்லை அங்கேயே வந்துட்டோம், அவ்வளோதான் முடிச்சு. அங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நான் வந்துருச்சு, அவ்வளோதான் கைஸ். எப்பா சாமி, இதுக்காட இவ்வளோ பெரிய போராட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரெயினை விற்று நம்மளால் முடிஞ்ச அளவு போகிறோம் கைஸ். ஓகே, நான் ஒரே ஒரு வில்லேஜை மட்டும் ஆக்குபை பண்ண போகிறேன். ஸோ கைஸ் இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு மட்டும். ஸோ நான் கொண்டு வந்திருக்க பொருள்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு காமிக்கிறேன். இவ்வளோ இருக்குது என்கிட்ட. இப்போ இந்த பிரெயின், இந்த இது இதை கூட லாஸ்ட்டாக எடுத்து வச்சுப்போம். இல்லை இதை ஃபஸ்ட்டாக எடுத்து வைக்கணும். இது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு சிலருக்கு. நான் ஏன் ஒரு சிலர் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு அப்போ ப்ரோ எனக்குலாம் தெரியாதுன்னு நினச்சி அப்படின்னு கேட்பீங்க. அதனால தான் நான் ஒரு சிலருக்கு தெரியாதுன்றேன். 2 கலெக்ட் பண்ணுறா. 1 பார்த்தீங்களா, இது 50 ரூபா. ஆக்சுவலி கோல்டு பார். இப்போ பாருங்கள் நம்ம தலைவனை. டெஸ்டன். ஓகே கைஸ், ஒரே ஒரு வில்லேஜ் ஆக்குபை பண்ண போகிறேன் கைஸ். ஸோ வாங்க ஆக்குபை பண்ண போகலாம். ஓகே கைஸ், நான் கிளம்பலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. சரி நம்ம அது வரைக்கும் ஆமோ வாங்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு ஆமோ வாங்கிட்டு இருந்தேன். என்னடா ஷார்ட் கன் புல்லட்டில் எதுக்கு வாங்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள் நமக்கு 4வது பொருளாக ஒரு ஷார்ட் கன் இருக்குது. சரி 3வது பொருளாக. ஸோ அதுக்காண்டி தான் நான் இதை வாங்கினேன். ஸோ வாங்க எல்லாத்தையும் எடுக்கலாம். ஏன்டாவே எவனோ ஒருத்தர் சுட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா அதை எதுக்கு அதை எதுவுமே பண்ண முடியல. ஓ இன்னும் வாங்க, அட பாவிங்களா கைஸ், வாங்கவே மறந்துட்டேன் கைஸ். இன்னும் வாங்கல, அதான் நான் பார்த்தேன். வர்றா அது தம்பி, சாவுங்கப்பா, போடா விடுங்க. என்னையே வந்து அடிச்சுக்கிட்டு நம்ம இங்கே பாரு. என்ன ஜாம்பிஸில் என்னையே வந்து அடிக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒன்றும் சம்பளம் கிடையாது பார்த்துக்கோ. இது வாங்கிட்டேன்ல. ஓ இன்னும் ஓகே, ட்ராப் வாங்குது. கலெக்ட், இதையும் வாங்கணுமா? ஐயோ, வாங்கி கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா இவங்க நின்றுட்டுருங்க. தம்பி ஏன் நீங்கள் நிற்கிறப்போ? ஆனால் பாரா கொடுப்பு. ஏன்னா அவனுக்கு ஹெல்த்து குறைஞ்சிருக்கு. எப்பட்றா எங்களுக்கு எப்படி ஹெல்த்து குறையுது? ஓகே, இவங்களும் ஒரு ரியல் மனுஷங்க தான் போல, அதனால தான் இவங்களுக்கு ஹெல்த்து குறையுது. இவங்க ஒழுங்காக சுடுற மாட்டேறாங்க இங்கிலீஷ். ஒழுங்காக சுடுற மாதிரி எனக்கு தெரில. ஆனால் நான் மிச்சம் 200 சில்லற இருக்குது. அதை வச்சு நான் டாக்டருக்குள்ளே போயிட்டு 2 ஸ்னேக் ஆயில் மட்டும் வாங்கியிருப்பேன். ஸோ வாங்கிட்டு கைஸ் 2 70 ரூபா. இருங்க, இதையும் தூக்கி இன்வென்ட்ரிக்குள்ளே போட்டு வச்சுப்போம். இதையும் இன்வென்ட்ரிக்குள்ளே போட வேணாம். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு யூஸ் ஆகும். இப்போயே நமக்கு கொஞ்சம் தேவை தான், இருந்தாலும் இதை வச்சுருக்கோம். இருக்கும் கைஸ், இவங்களும் ஹெல்த்து குறையுது கைஸ். ஐயோ சரி, இவங்களுக்கு ஹெல்த்து குறையும் போல். சரி ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா ஜென்ரல் ஸ்டோர். என்னடா காணோம்? அந்த இருக்கா? இங்கே சில பொருள்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் விற்கவே மறந்துட்டேன். ஸோ வாங்க இதையும் சேர்த்து விட்டுடலாம். ஓகே ப்ளீஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நாங்கள் போகலாம். ஸோ ரைஃபிளில் 200, ஷார்ட் கன்னில் 95. ஓகே, எல்லாமே 5 ரூபா பொருள் தான். இது லைட்னிங் ராடு. ஸோ இது எட்ரா ஃபஸ்ட்டு. இதெல்லாம் எடுத்தாச்சு கைஸ். நான் ஒரே ஒரு வில்லேஜ் மட்டும் ஆக்குபை பண்ணி முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், ஒரு வழியாக நான் 3 கோல் வாங்கிட்டேன். மிச்சமே நமக்கு 165 ரூபா இருக்குது. இதை வச்சு இன்னும் கொஞ்சம் ரைஃபிள் ஆமாம் வாங்கலாம். ஸோ வேணாம், லேட் ஆகிடுச்சு. அவங்க வேறு பாவம் ஹெல்த்து கம்மியாக இருக்காங்க. டே சீக்கிரம் கிளம்புடா, எனக்கு வேறு ஹெல்த்து கம்மியாக இருக்குன்ட்டாங்க. ஸோ வாங்க கிளம்புதலாம் பாவம். அங்கே ஹெல்த் இது கம்மியாக பாய்டா. டே
திரும்பவும் எனக்கு ஒரு டவுட்டு, நம்மளே ட்ரெயினில் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் லேட்டாக தான் போகிறோம், நீங்கள் எப்படி சட்டுப்புட்டுன்னு வந்துடுறாங்க? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? சரி வாங்க நம்ம போகலாம். எனக்கு வியூவே பாதி தெரியாது, நான் சொல்லலை. அங்கே ஒரு ஏரியா வந்துச்சு, அதை நான் கவனிக்கவே இல்லை. சரி விட்டுருங்க. என்ன கைஸ் பண்ணுறது? ஸோ வில்லேஜுக்கு போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் போகிற வழியில் எனக்கு ஒரு வீடு வந்துட்டு இருந்துச்சு, அதான் காமிக்கலான்னு. ஸோ வில்லேஜ் போகிற வரைக்குமே உங்களுக்கு நான் காமிக்கலான்னு நினச்சோம். அட பாவி, நீங்களாம் எப்படா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 2 என்னடா இது மட்டும் ஓடியாது இது? ஏய் சாவு, ஏய் கடிக்குதுடா சாவு. பார்த்தீங்களா கொழுப்ப? ஏய் கடிக்குது, சாவு. பார்த்தீங்களா வீஷ்? எப்பா சரி இப்போதைக்கு வேணாம், அப்புறமா குடிச்சுக்கலாம். அந்த வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. ஸோ ஜாம்பிஸ் எதுவும் வீட்டில் இருக்குமே தெரில. ஆமாம் கேஸ், எதுவுமே வீட்டில் இல்லை. வில்லேஜை மட்டும் ஆக்குபை பண்ணிட்டோம் நம்ம தான் கேஸ் எல்லாம். ஸோ அடுத்த வீடியோவில் கூட ஆக்குபை பண்ணலான்னு தோணுது, இருந்தாலும் இந்த வீடியோவில் ஆக்குபை பண்ணிடலாம். எதுக்கு இதெல்லாம்? அவ்வளோதான். இன்னும் ஒன்று, அது என்னதுடா? கோல். டேய் எப்படா நீ வந்த? நீ எப்போ வந்தேன்னு எனக்கு தெரில. ரீலோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ ஓகே கைஸ். ஸோ கைஸ் நான் ஆல்மோஸ்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறேன். பாஸ் பண்ணி வச்சோன்னே அங்கே பாருங்கள், அந்த வீடு அங்கேயே தான் இருக்குது. வச்சு ஒரு 2 தூரம் தான் வந்து அதுக்குள்ளேயே வில்லேஜே வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீட்டுக்குள்ளே இருக்க கரன்சி எல்லாத்தையும் தூக்க போகிறேன். ஸோ அங்கே போகலாம். அதுக்கு முன்னாடி ஸ்னேக் ஆயில் நல்லா குடிச்சிட்டு போகலாம். ஓகே வாங்க போகலாம். எவனும் நம்ம பார்க்கல. கேஸ் அங்கே ஒருத்தர் இருக்கான், சுட்டுறலாம். ஐயோ புல்லட் மிஸ் ஆகுதே. ரீலோட் பண்ணிட்டே போவோம் கேஸ். சுட முடியல கேஸ். ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிசினா அந்த டாட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கொஞ்சம் அடிக்க முடியும், அடிக்கவே முடியல. ஐயோ நைட்டு வேறு ஆகுது கைஸ், பகலில் உங்களை பார்க்குறேன் கைஸ். ஸோ கைஸ் தண்டர் நைட்டு கைஸ். ஸோ நம்ம வண்டியை கொஞ்சம் முன்னாடி போகலான்னு தோணுது. கோல் இல்லையா? இப்போ கோல் எங்கே விழுந்துச்சோ இங்கே தான் விழுந்துருக்கு. ஒன்றுங்க இங்கடாது அந்த இருக்கு, ட்ராப் பண்ணிட்டு அங்கே கொண்டு போயிடுவோம். வா இங்கிட்டு வா. ஓகே வந்துருச்சு கைஸ். வா 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 வா. அப்படியே ட்ராப் பண்ணிடுவோம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு போயிடும். கொஞ்சம் முன்னாடி போவோம். ரொம்ப அடி கைஸ், அந்த இதுதான் கைஸ் நம்மளை காப்பாற்றுது. அவ்வளோதான் கைஸ், போதும் கைஸ். நிப்பாட்டுறா, இல்லைன்னா வில்லேஜ் சவுண்டு கேட்டுரும். வேணா நிப்பாட்டி வச்சுருப்போம், வெயிட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம ட்ரெயின் மேலே தான் இந்த இடி விழுந்துருக்குந்தா பார்த்தீங்களா? இது மேலே தான் விழுது, இல்லாட்டினா நம்ம ட்ரெயின் மேலே நம்ம மேலே விழுந்துருக்கோம். ஓகே திரும்பவும் இது மேலே தான் விழுது. ஸோ பகலாயிடுச்சு, அங்கே போகலாம். ஸோ ஓகே வாங்க போகலாம். ஓகே கைஸ், நான் ஏன் பேசாமல் இருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். இதான் பார்த்தீங்களா இப்போயே மிஸ் ஆகுது. ஒரு புள்ள தான் இருக்குது, எதுக்கும் ரீலோட் பண்ணி வச்சுப்போம். இதே இந்த மாதிரி பின்னாடி இருக்கவங்களாம் சுடாமல் உள்ளக்கே இது பண்ணிடுவோமான்னு தோணுது.
நான் வந்துட்டேன் இங்கிலீஷ் வராம இருக்கா தம்பி. வா 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 வரியா தம்பி? வாப்பா சாவுப்பா. அந்த தாத்தா கரை வரான்ட்டு ஒரு இது இருக்கும். இல்லடா டேய் உன்னை ஹெட்ஷாட் அடிச்சிட்டனே. நில்றா 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 தம்பி சாவுங்கப்பா. ம் போ. 5 4 3 3 4 எதுக்கு வச்சுப்போம் போ. டே அவங்க கொஞ்சோண்டு எழுத்துல வராங்கடா. என்னடா கொஞ்சோண்டு எழுத்துல எல்லாரும் வரீங்க? மூணு பேருக்கு சொலையா வாங்கிடுவானுங்க. டே டே டேடா சாவுடா. வா வா. ஒரே கல்ல 2 மாங்காய். கைஸ் எப்படியாச்சும் இந்த கேம் முடிச்சிடணும் கைஸ். சரி வில்லேஜ் மட்டும் ஆக்குபை பண்ணிடணும் கைஸ். அதுக்காண்டி தான் நான் மெயினாக இங்கே வந்தேன். என்னடா டிம் ஆகுது? டே பக்கத்தில் அத்தடி அத்தடி அத்தா எப்பா கிட்டக்கு பார்த்தீங்களே. அடாடி ஐயோ வா. டே என்னடா இவன் மேலே போய் பண்ணுறது? உன்னை எல்லாம் ரைஃபிள் வச்சே முடிச்சுட்டு போயிடுவேன். என்னடா ஓகே வேற ஒன்றா வரான்? இல்லை வேற ஒன்றும் இல்லை. நிறையா பேர் இருக்காங்க எப்பா. டே டே சாவுடா. கிஷ் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு கிஷ் எனக்கு வரவும். இப்போ ஒரு மாதிரி பயந்துட்டேன் நானே. சாவு அவ்வளோதான் கிஷ். உங்ககிட்ட இருக்கவங்களா அடிக்க வேணாம் தான் தோணுது. ஏன்னா பேங்க் இங்கே தான் இருக்குது. அங்கே உள்ளே போயிடலாம். நான் கரெக்டாக 5 4 3 3 4 5 4 3 3 4 கைஸ் கரன்சி பாருங்க கைஸ். இது வரைக்கும் நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். மற்ற யூடியூபர்லாம் நீங்கள் பார்க்கும்போது நிறையா 300 400 வச்சுருப்பாங்க கைஸ். கைஸ் நான் மைனர் கிளாஸ் வாங்கிடுவேன் கைஸ். போட தரமான சம்பவம் கைஸ். நான் மைனர் கிளாஸ் வாங்கிடுவேன். 15 கரெக்டாக வந்திருக்கு. வேறு ஒன்றும் வர மாதிரி தெரில எனக்கு. அதனால் இங்கே இருக்கிறவங்களாம் முடிச்சுட்டே போவோம் வாங்க கைஸ். இவங்களாம் குழந்த மாதிரி வருவாங்க கைஸ். இவங்களாம் அசால்ட்டாக இங்கே வரும்போதே போட்டுருவோம். ஓ இங்கே வாவே இங்கே வாவே. நீ ஒரு ஆள் தான் இருக்கு வா. என்ன நீ ஓவராக சேட்டை பண்ணிகிட்டு இருக்க? ஏய் குழந்த இப்போ தானே உன்னை சொன்னேன் குழந்த. டேய் நீங்கள் எப்படா வந்தீங்க? ஒரே கல்லில் 2 மாங்காய் போடலான்னு நினச்சேன். பார்த்தா ஒரு ஆள் முடிச்சுட்டான். எனக்கு ஒரு ஐடியா தோணுது கைஸ். இதுக்கு மேலாம் நம்மளால் தாக்க முடியாது. எங்கடா அந்த ஒளி வாட்ரு? எங்கடா தூக்கிட்டாங்களா கேம் விட்டு? இந்த இருக்கு ஒரு குரூசி கிஃப்ட் தான் இருக்குது. ஒளி வாட்டர் வா 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 வா. உனக்கு அன்றைக்கி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வா 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 ஜாம்பி வா 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 வா. 2 பேர் வாங்க. போடுற கை என்னடா அதையும் தாண்டி வரான். அவ்வளோதான் செத்துறாங்க. குழந்த பையில நீ மாடா வர. வா 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 சார். 2 அடி தான். திரும்ப ட்ராப் பண்ணிட்டேன் கைஸ். கன் ஸ்மித்துக்குள்ளே நம்ம போகணும். வாங்க சீக்கிரம் போகலாம். நீங்களாம் சரியான வெட்டி கைஸ். இதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க பாருங்க. ஏதாவது ஒரு இதுக்குள்ளே கரன்சி இருக்குன்னு நினச்சி நானும் போனால் இதுக்குள்ளேயுமே இல்லை. ஸோ ஓகே இங்கிட்டு போகலாம். இந்த வீட்டுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு எதுவும் இருக்காது. அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சா இங்கே ஒருத்தன் வரான். யாரா நீ செத்து போ. ஐயோ இன்னொருத்தவன். சரி வா 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 எல்லோரும் சாவுங்க வரிசையாக சாவுங்க. அவ்வளோதான். என்னடா இப்போ ரீலோட் பண்ணிட்டு இருக்கான். அடி இப்போ தான் அவங்க முடிச்சு விட்டேன். ஓகே இது எத்தனை பேர் சாவடிச்சிருக்கோம். இது ஒரு குட்டி வில்லேஜ் தான். அடுத்தட்டி ஒன்றா பெரிய வில்லேஜ் ஒன்றா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக போடுறேன்னா. அது மேலே எப்படியாச்சும் ஏறணுமே. அது மேலே நிறையா பேர் ஏறுறாங்க. ஆனால் எப்படி ஏறுறாங்கன்னே தெரியல. அது மேலே நிறையா பேர் ஏறுறாங்க கைஸ். நான் பார்த்துருக்கேன் கைஸ். எப்படா ஏறுறீங்க? நானும் ஏறி பழகவா?
நைட் ஆயிடுச்சு. என்ன நைட்டு? ஐ திங்க் தண்டர் நைட்ஸ். ஓகே கைஸ், கரெக்டாக நான் 50 நிமிஷத்தில் இந்த கேம் முடிக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள். 5 4 3 2 1 பாய் கைஸ்.